ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காலிஃப்ளவர் 65 செய்யலாமா? ஒரு விதமாக இல்லை, 2 விதமான டேஸ்ட்டில் 65 செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி அது சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை 2 பேஷனில் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 2 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு பேஷனில் இருக்க காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்ல, அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணிலாம் தெளிக்க வேணாம். அப்படியே நல்லா பெசரிக்கலாம். நல்லா பெசரிக்கிட்டோன்னா எந்த பதத்தில் இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் இதில் 1% கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ அடுத்த பேஷனில் இருக்க காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு, இது ஒரு 3/4 கப்பு கிட்ட இருக்கும். அப்புறம் அரிசி மாவு, அது பொறன்னு இருக்கிறதுக்காக. அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூளும், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பகோடா பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மாவு சேர்க்கறதால அந்த ஈரப்பதம் பத்தாது. அதனால் பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பெசறணுன்னா நல்லா பகோடா பக்குவத்தில் வந்துடும். இதை உதிரியாக போட வேண்டியது தான். இப்போ 2த்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் வானல் போட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சுடியாகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா போட்டோன்னா அந்த காலிஃப்ளவரை உதிரியாக போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த கோயில் திருவிழாலெலாம் கடையில் வாங்குவோம்ல, அந்த டேஸ்ட்டு மாதிரி வரும். கடல மாவில் போடுறது நார்மலான காலிஃப்ளவர் பகோடா மாதிரி இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 காலிஃப்ளவரையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா போட்ட காலிஃப்ளவர் தான் இது. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. அடுத்தது நம்ம கடலை மாவு போட்டு செஞ்சோம்ல அந்த காலிஃப்ளவர், இது நல்லா சுட இருக்குது. ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.